அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோ உறுப்பு நாடுகள் கோழைகள் என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் பாதுகாப்பாக செல்ல அனுமதிப்பது அந்த நாடுகளுக்கு ஒரு எளிதான பணியாக இருந்தாலும் அவர்கள் அதில் தலையிட மாட்டார்கள் என்று ட்ரம்ப் தெரிவித்தார். தனது ட்ரூத் சோசியல் கணக்கில் பதிவிட்ட ஒரு பதிவில் அமெரிக்கா இல்லாமல் நேட்டோ வெறும் காகித புலியாக மட்டுமே இருக்கும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார். அணு ஆயுதம் ஏந்திய ஈரானை தடுக்கும் போராட்டத்தில் சேர அந்த நாடுகள் விருப்பமின்றி இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். அமெரிக்காவின் கோடிக்கணக்கான டாலர்களை பெற்றுக்கொண்டு அமெரிக்காவுக்கு தேவைப்படும் போது அந்த நாடுகள் ஒதுங்கிக் கொள்வதே வழக்கம் எனவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். அமெரிக்கா ஏற்கனவே மிகப்பெரிய ராணுவ வெற்றியை பெற்றுவிட்டதால் இனி தங்களுக்கு நேட்டோ நாடுகள் உதவி தேவையில்லை என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார். இந்த நிலையில் நேட்டோ நாடுகள் மீது மீண்டும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். ஈரானுடனான போரில் உதவாத அவர்கள் எண்ணெய் விலை உயர்வை பற்றி புகார் கூறுகிறார்கள், ஆனால் அதற்கு காரணமான ஹார்முஸ் நீரிணையை திறக்க உதவ மறுக்கிறார்கள் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.